ஹலோ இப்போ நம்ம போறது ஒரு வித்தியாசமான ஒரு கதை தான் இந்த வீடியோல போறோம். சாந்திப்பூர் என்ற கிராமம் இருக்கு. அந்த ஊர்ல குறைஞ்சபட்சம் 400 வீடுகளுக்கு மேல இருக்கு. அந்த கிராமம் ரொம்ப அழகான கிராமம். காலையில சூரியன் உச்ச பிறகு அந்த கிராமத்துல வந்து சூரியன் மோதின பிறகு தங்க நிறம் போல ஜொலிக்குது. இப்ப விவசாயிகள் எல்லாமே விவசாயம் பக்கத்துக்காக அங்கிருந்து விவசாய நிலத்துக்கு போறாங்க. அதே போல பெண்கள் எல்லாமே குளத்துல கிணறுல தண்ணீர் எடுக்கிறாங்க. அதே நேரங்கள அந்த ஊர் மத்தியில மிகப்பெரிய ஒரு இந்து கோயில் இருக்கு. அந்த கோயில்ல பஜனைகள் பாடி எல்லோருமே ஆராதனை பண்றாங்க. அதே போல அந்த ஊர் தலைவர் தான் அந்த ஊர்ல எல்லாமே. அந்த ஊரோட தலைவர் பேரு ரவீந்திரன் பட்டேல். ரவீந்திரன் அந்த ஊரோட தலைவர். அவர் சொல்றதுதான் அங்க சட்டமே. அதாவது எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ரவீந்திரன் முன்னாடி வந்து நிப்பாரு. அதாவது எந்த ஒரு கட்ட பஞ்சாயத்து, வாக்கியாவரப்பு சண்டை, அதே போல வீட்டு சண்டை அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ரவீந்திரன் சொல்றதுதான் அங்க கடைசி வார்த்தை. அவரை மீறி அங்க எந்த ஒரு விஷயம் நடக்காது. ஆனாலும் ரவீந்திரன் சொல்றதுதான் அந்த ஊர் மக்கள் கேட்பாங்க. அப்படி ஒரு தலைவர் ரவீந்திரன். அதே இடத்துல அந்த ஊர்ல 3 கன்னி பெண்கள் இருக்காங்க. அந்த 3 பேரும் ரொம்ப அழகா இருப்பாங்க. அதுல நேகா, மேனா, ரேகா அப்படின்னு 3 பெண்கள் இருக்காங்க. 3 பெண்களுமே சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருந்தவங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 3 பேருமே அனாதை இல்லத்துல வளர்ந்து அவங்க தற்போது வந்து இந்த கிராமத்துல 3 பேரும் வச்சுட்டு வராங்க. நேகா ரொம்ப அழகா இருப்பா. விவசாயங்களை பத்தி நல்லாவே தெரிஞ்சவ. அதே போல மேனா அதிகமா யோசிப்பா. எப்போதுமே சிந்தனையில இருந்திருப்பா. அதே போல நகைச்சுவையும் இருப்பா. அதே போல ரேகா பாக்குறதுக்கு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கா. அதே நேரத்துல சின்ன சின்ன ஐடியா கொடுத்து அவருடைய வாழ்க்கையில எப்படிலாம் முன்னேறன்ற ஒரு கனவோட வந்து இருப்பா. இப்படி 3 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க 3 பேரும் காலைல வேலை முடிச்சுட்டு சாயந்தரம் ஆனா 3 பேரும் ஒற்றுமையா இருப்பாங்க. அதே போல அரட்டை அடிச்சு அவங்க வந்து விளையாண்டு இருப்பாங்க. இப்படி காலங்கள் கழியுது. அந்த ஊரு அந்த 3 பேரோட ஒரு கண்ணா இருக்கும். ஏன்னா அந்த 3 பேரும் அவ்வளவு அழகா இருப்பாங்க. இப்போ ஒரு நாள் திடீர்னு அந்த ஊர் மக்கள் எல்லாமே அந்த 3 பெண்களும் திருடிட்டதா பிடிக்கிறாங்க. அதாவது இந்த கோயில்ல இருந்த தங்கத்தையும் வைரமாலையையும் திருடிட்டீங்க அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாமே இந்த 3 பெண்களையும் பிடிக்கிறாங்க. ஆனா அந்த 3 பெண்கள் மறுக்கிறாங்க. சத்தியமா நாங்க திருடவே இல்லை, நாங்க எதுவுமே செய்யல, வயலுக்கு போயிட்டு இப்பதான் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களோட பேச்சை யாருமே கேட்கல. இப்ப அவங்க கதறாங்க, அழுகுறாங்க. ஆனா யாருமே அவங்களோட பேச்சை கேட்கல. உடனடியா போலீஸ் வருது. ஆனா அது நடக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதுதான் நடந்தது. அதாவது நேகா வயல்வெளிக்கு போயிட்டு நடந்து வரா. அந்த நேரத்துல ரவீந்திரன் பட்டேல் அந்த ஊர் தலைவர் அங்கிருந்து வராரு. நேகா மேல அவருக்கு ஒரு கண்ணு. இப்ப நேகாவை கையை பிடிச்சி இழுத்து கட்டி அணைக்கிறாரு. என் கூட வா, நான் உனக்கு எல்லாம் செய்யறேன் அப்படின்னு இழுக்கிறாரு. அவர் சேரையை பிடிச்சி இழுக்கிறாரு. கோவப்பட்ட நேகா அவரை திட்ட ஆரம்பிக்கிறா. இந்த நேரத்துல நான் சொல்றது எதுவுமே கேட்கல அப்படின்னா உனக்கு மிகப்பெரிய பாடம் போட்டுவேன். அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல நீ ஒழுங்கா வாழ முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இவரோட குரல் கேட்டு பின்னாடியே வந்திருந்த மேனாவும் ரேகாவும் அங்கிருந்து ஓடி வராங்க. ஓடி வந்து இங்க நடக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. 3 பேரும் சேர்ந்து அந்த தலைவரை திட்டுறாங்க. இருக்கு அந்த குச்சாலியே அவர் வந்து அடிக்கிறாங்க. இப்ப உன்னை பத்தி இந்த ஊர்ல சொல்ல போறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே அந்த ஊர் தலைவரும் இவங்க பேசுறத பார்த்து உடனே பின்வாங்குறாரு. இப்ப கொஞ்ச நேரம் ஆகுது. ஆனா அந்த பெண்கள் ஊருக்கு வரதுக்கு முன்னாடி அவரு ஊருக்கு வந்து அந்த கோயில உள்ள நகை எல்லாமே திருடிட்டு இந்த பெண்கள் மேல பையும் போடுறாரு. இப்ப அந்த ஊர் மக்களும் எல்லாருமே நம்பிடுறாங்க. நீங்க தான் திருநீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவங்களால எவ்வளவு சொல்லியும் அந்த ஊர் மக்கள் யாருமே கேட்கல. இப்ப உடனடியா போலீஸ் வருது. போலீஸ் வந்து கை செஞ்சுட்டு போயிருது. அந்த ஊர் ஓரத்துல அந்திப்பூர்ன்ற ஒரு ஊர் இருக்கு. அங்கதான் சிறைச்சாலை இருக்கு. இப்ப அந்த சிறைச்சாலையில அந்த 3 பெண்களும் அடைக்கிறாங்க. அதாவது அந்த சிறைச்சாலை அங்குள்ள சில ஊர்களுக்கு தான் அந்த சிறைச்சாலை. முக்கியமா அந்த சிறைச்சாலையில அதிகமா யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் 2-3 நாள்ல போயிருவாங்க. முக்கியம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாக்கியாவரப்பு சண்டை, இந்த மாதிரி பிரச்சனை உள்ள இந்த கிராமத்துல உள்ளவங்க தான் அங்க வந்து வருவாங்க, அங்க இருப்பாங்க. இப்படிதான் அந்த 3 பெண்களும் ஒரு சிறைச்சாலையில வந்து அடைக்கிறாங்க. சுசீலா என்ற இன்ஸ்பெக்டர் தான் அவனை பாக்குறாங்க. இப்ப சுசீலா நல்லாவே இந்த 3 பெண்களையும் கவனிச்சுக்கிறாங்க. நடக்கிற எல்லா விஷயமும் அவங்க கேட்டுக்கிறாங்க. கண்டிப்பா சீக்கிரம் உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும் அப்படின்னு அவங்களும் சந்தோஷமா வந்து உணவுலாம் கொடுக்குறாங்க. இப்ப அவங்கள பார்த்து கிண்டல் கேலி ஜாலியா வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. இப்ப 10 நாள் ஆகுது. சுசீலா அவளை வீட்டுல இருந்து கூட உணவு எடுத்து வந்து இந்த 3 பெண்களுக்கு தராங்க. அந்த அளவுக்கு நல்ல பழக்கம் ஏற்படுது. ஆனா திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படுது. அதுதான் சுசீலாவை உடனடியாக இடமாற்றம் பண்றாங்க. அவங்களுக்கு வேற ஜெயில இடமாற்றம் கிடைச்சிருது. இந்த நேரத்துல தான் மோகன்லால் என்ற கரடுமுடான ஒரு மனிதன் இன்ஸ்பெக்டரா அங்க வராரு. அதாவது அவனை பார்க்கும்போது பயங்கர கொடூரமா இருக்கும். கருமையான தோல், மிகப்பெரிய உருவம், பார்க்கும் போதே ஒரு பயம் வரும். அப்படிப்பட்ட மோகன்லால் நேரா ஜெயிலுக்கு வரான். ஜெயிலுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறான். இப்ப இந்த 3 பெண்கள் மேல அவனுக்கு ஒரு கண்ணு. அந்த இரவு அவன் இருக்கிற அந்த சிறைச்சாலைக்கு அந்த ஜெயிலறைக்கு அவன் போறான். இப்ப அவன் போயிட்டு நேகாவிட நெருங்கி நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும், அப்படி கேட்கல அப்படின்னா நீங்க இன்னும் மோசமான விளைவுகளை அனுபவிக்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெருங்கி அவளை பிடிக்கிறான். ஆனாலும் அவங்க எவ்வளவு உதறி பாக்குறாங்க. ஆனாலும் அவன் விடல. இப்ப மத்த
2 பெண்களும் மேனாவும் ஓடி வரா, எல்லோருமே பிடிச்சு தள்ளிட்டு நெருங்குறான். ஆனா மத்த எல்லோருமே கண்ணம் முடிங்கன்னு சொல்லிட்டு இவன் ஏதோ பண்றான், மோசமான செயல்களை அவன் செஞ்சிட்டு இருக்கான். இதை பார்த்து அவங்க 3 பேருமே அழுகுறாங்க, உதவியற்றவங்க போல அழுதுட்டு இருக்காங்க. இப்படியே 10 நாள் கிடக்குது. அவங்க இல்லாத கொடுமைகள்லாம் அவங்க 3 பேரும் வந்து அனுபவிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடும். இப்ப நேகா சொல்றான், நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இந்த முடிவுக்கு உங்களோட ஒத்துழைப்பு தேவை, ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு அவளும் கேட்கிறா. இப்ப அத மத்த 2 பேரும் கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுதான் அவனுடைய கதையை முடிக்கிறது. அதாவது மோகன்லால இங்கே முடிச்சிரும் அப்படின்னு அவர் சொல்றான். இதை கேட்ட பிறகு எவ்வளவு நாள் தான் இந்த கொடுமைகள் அனுபவிச்சுட்டு இருக்காது, இந்த கொடுமையை ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு அவர் சொல்றான். இத மத்த 2 பேரும் ஆதரிக்கிறாங்க, சரி அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் எல்லாருமே உணவு சாப்பிட்டு இருக்காங்க, மதிய சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அங்குள்ள கரண்டிகளை கையில வந்து எடுத்துறாங்க. கரண்டி எடுத்துட்டு போயிட்டு செவுத்துல நல்லா கூர்மையா தேய்க்கிறாங்க. அந்த கரண்டியும் நல்லா கூர்மையாயிடுது. இந்த நேரத்துல தான் இரவு 8 மணி ஆகுது. இப்ப திரும்ப மோகன்லால் உள்ளார வரான். இப்ப வந்த பிறகு எல்லாரும் அமைதியா வராங்க. ஆனா என்ன நடக்க போகுது அப்படின்றது அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனாலும் எல்லாருமே அமைதியா இருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்ட்டு நெருங்குறான். அடுத்த செகண்ட் நேகா பக்கத்துல இருந்து கண்ணுல ஒரே குத்தா குத்திடுறான். இப்ப அவ குத்துன குத்து மூளை வரலையும் உள்ள போயிடுது. அவன் அப்படியே வந்து வலி தாங்க முடியாம கதறிட்டு இருக்கான். இப்ப 2 பெண்களும் கையை பிடிச்சிக்கிறாங்க. நேகா திரும்பவும் அவன் உயிர் போற வரலையும் குத்திட்டே வந்திருக்கான். இப்ப அவன் கீழே விழுந்துடுறான். அவனுடைய கை கால் எல்லாமே துண்டு துண்டா வெட்டுறாங்க. இப்ப மறுநாள் விடியுது. மறுநாள் அந்த கான்ஸ்டபிள் எல்லாம் வந்து பார்த்துட்டு அலறாங்க. திரும்பவும் அவங்களுக்கு பிடியாரன்ல கைது செய்யப்படுறாங்க, நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறாங்க. வழக்கு வாதாடப்படுது. அப்பதான் எதுக்காக இவ்வளவு கொடூரமான வேலைகள் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு, எதுக்காக திருநீங்க அப்படின்னு நீதிபதி கேட்கிறாரு. இப்ப 3 பேருமே பதில் சொல்றாங்க, நாங்க அந்த கோயில்ல திருடல, ஆனாலும் இந்த ஊரோட தலைவர் ரவீந்திரன் ஒரு நாள் நாங்க வந்திருக்கும் போது எங்களோட பின்தொடர்ந்து பழைய பழத்தரசிய முயன்றான். பிறகு நாங்க 3 பேரும் சேர்ந்து அவனிடமிருந்து தப்பிச்சு ஊருக்கு வந்தோம். ஊர் வரதுக்கு முன்னாடியே அந்த கோயிலோட நகையில அந்த ஊர் தலைவர் ரவீந்திரன் எல்லாத்தையும் திருடிட்டு எங்க மேல பழிய போட்டான். உண்மையை சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப அதே ஊர்ல உள்ள கௌரவமான்ற ஒரு பாட்டி இதுக்கு சாட்சியா வராங்க. அதாவது அந்த பாட்டி சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி பல பெண்கள் அவர் மேல இந்த மாதிரி ஒரு புகார் தெரிவிச்சிருக்காங்க, ஆனா அவனை நாங்க எதுவுமே பண்ண முடியல. ஆனா கடைசியா இப்படி ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சிச்சு. இது உண்மையிலேயே நாங்க எல்லாம் திருடி இருப்பாங்க அப்படின்னு தான் ஊர் மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையா நடந்தது, ஊர் தலைவர் ரவீந்திரன் பல பெண்களை நாசப்படுத்திருக்கான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அந்த பெண்களும் சாட்சி அளிக்கிறாங்க, ரவீந்திரனை கைது செய்யறாங்க. அதே போல எதுக்கு மோகன்லால கொன்றீங்க அப்படின்னு திரும்பவும் கேட்கறாங்க. நாங்க ஜெயில இருந்தோம், 10 நாள் நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா அதுக்கு பிறகு எப்ப மோகன்லால் வந்தானோ அதுக்கு பிறகு எங்க வாழ்க்கை நரகத்துல போயிட்டு இருந்தது. எங்க 3 பேரையும் அவன் சின்ன பின்னமாக்கினான். அதாவது ஒரு நாள் 2 நாள்ல தொடர்ந்து தினந்தோறும் இந்த மாதிரி அட்டுழியம் பண்ணிட்டு இருந்தான். இப்பதான் நாங்க ஒரு முடிவெடுத்து அவனை தீர்த்து கட்ட முடிவு செஞ்சோம். அதுக்கு பிறகுதான் அவன் எங்களை பண்ண கொடுமைக்கு எல்லையே இல்லாம இருந்தது. அந்த அளவுக்கு எங்களை மானபங்கப்படுத்தினான், பாலியல் பலாத்காரம் பண்ணான், இல்லாத கொடுமைகளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பண்ணும்போது எங்களால தாங்கிக் கொள்ள முடியல. அதுக்கு பிறகுதான் கடைசி எடுத்த ஒரு முடிவு தான் இந்த முடிவு. இப்பதான் அங்க இருந்த கரண்டி ஒன்று எடுத்து அவன் குத்தி கொன்னோம் அப்படின்னு அவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிள் அங்க சாட்சி சொல்ல வர்றாரு. அந்த கான்ஸ்டபிள் என்ன சொல்றாருன்னா, ஆமா அவர் வந்த முதல் நாளே பயங்கரமா அந்த பெண்களோட சிறையில சத்தம் கேட்டது. ஆனா நான் வந்து போய் பார்க்கலான்னு இருந்தேன். ஆனா அவரு ஏற்கனவே எங்களை மிரட்டி இருந்தாரு, நான் போற எந்த பாதைக்கும் எந்த அறைக்கும் நீங்க வரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிருந்தாரு. நாங்க பயத்தோட காரணமா அங்க நாங்க போல அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப இதை கேட்டு இதுவும் உண்மைதான் அப்படின்னு அந்த 3 பெண்களையுமே விடுதலை செய்யறாங்க. இப்ப இந்த ஊர் மக்கள் எல்லாமே தாங்கள் பண்ண தவிர நினைச்சு பார்த்து ரொம்ப வருந்துறாங்க. அந்த 3 பெண்களிடமே அவங்க மன்னிப்பு கேட்கறாங்க. இப்ப அந்த 3 பெண்கள் நல்ல ஒரு சந்தோஷமா வந்து வந்திருக்காங்க. அவங்க சுயக்குழுவை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனத்தையும் அங்க தொடங்குறாங்க. ஓகே, நம்ம இதை எப்படி செய்யறேன், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.